They suck the life out of this country. And now they're looking to India to see if they could suck the life out of that country. It looks like Narendra Modi opening up his legs to Israel. Congratulations. מערכות הביטחון הישראליות בשנים הקרובות יהיו מאוד מאוד עסוקות בלמכור מערכות נשק. חד משמעית. איך פסי ייצור? יש, בהודו. לקחנו את כל הודו. תשמע, אנחנו צריכים 1.4 מיליארד שיצרו לנו, אתה מבין? לכל העולם. வணக்கம். உலக பட்டியலில் இந்தியாவுடைய நிலை என்னவாக இருக்கிறது? எதற்காக தொட்டதற்கெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்? இதற்கு பின்னாடி எப்ஸ்டீன் ஃபைல் தான் காரணமா, அல்ல இதற்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ஃபைல்ஸ் அமெரிக்கா கையில் சிக்கியிருக்கிறதா? காரணம் என்ன? இந்தியாவை நம்பி ஈரான் அனுப்பிய ஒரு போர்க்கப்பல், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்டிற்காக, ஒரு ட்ரைனிங்காக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவின் அழைப்பிற்கு பின்பு வந்தார்கள். அதில் அமெரிக்காவும் இடம்பெற்றது, ரஷ்யாவும் இடம்பெற்றது, சைனாவும் இடம்பெற்றது, ஈரானும் இடம்பெற்றது. ஆனால் அந்த கடைசி நிமிடத்தில் அமெரிக்கா பின்தாங்கியது. அமெரிக்கா இந்த மிலான் என்கிற இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளவில்லை. அப்போ அதற்கு பின்னாடி மின்குட்டுவே ஏதோ ஒரு காரணம் இருந்ததா என்கிற பார்த்தீர்கள்னா, ஈரானின் IRS தேனா நடுக்கடலில் இந்த இந்தியன் ஓஷனுடைய பாதுகாப்பாளர்கள் என்று நாம் தன்னுடைய நேவியோடைய டேக்லைனை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியன் ஓஷனின் பாதுகாவலர்கள். இன்னொரு படுகேவலமான விஷயத்தை நீங்க பாருங்கள். உங்களுடைய அழைப்பிற்கு பின்பு உங்களுடைய கெஸ்ட், விருந்தாளி வீட்டுக்கு திரும்பும் போது அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிற்கு, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அதற்கு கெஸ்ட் வந்து திரும்பும் போது ரெவடி கூட்டம் போய் தாக்கி அவர் அங்கிருந்து ஐயோ அப்பா சாமின்னு கதறும் போது நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்களா? சரி, தெரியாமல் அடிச்சு போட்டு போயிட்டான், உங்களுக்கு தகவல் வந்துருச்சு, உடனடியாக அந்த இடத்துக்கு போய் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களா இல்லையா? இந்தியா செய்த கோழைத்தனத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஸ்ரீலங்கா 40க்கும் மேற்பட்ட சேலர்ஸ்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. இந்தியா இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்ப எதற்காக நாம் இந்திய அரசாங்கத்தை பார்த்து பெருமையாக பேச வேண்டும்? எதற்காக நரேந்திர மோடியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது? இன்னும் கோழைத்தனத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியன் ஓஷன் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. சங்கி கூட்டம் நேற்றிலிருந்து எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து வருகிறார்கள். ஏன்னா அவருடைய பாஸ், சூப்பர் பாஸ் நரேந்திர மோடியை பற்றி இப்ப கேள்விகள் எழும்புகிறதா இல்லையா? he is compromised என்று. 12 நாட்டிக்கல் மைல் மற்றும் தான் இந்தியாவினுடைய எல்லை, இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மற்றும் தான். அந்த எல்லையை கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நாங்க எங்களுக்கு என்ன தெரியும்? யாரோ ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பண்டூபி அது இங்க வந்து தாக்குறது. அமெரிக்கா இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து இந்தியாவின் அழைப்பிற்கு பின்பு வந்த ஒரு கெஸ்டை தாக்கி இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு துப்பல்ல. நாம் இப்போ இன்டர்நேஷனல் பார்டர்ஸுடைய அந்த எல்லை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதைவிட கேவலமான இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. இந்த மிலான் என்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டிற்காக வந்த அனைத்து நாடுகளுமே ஒரு ட்ரீட்டியை ஒப்பந்தம் படிதான் வருவார்கள். எந்த விதமான மிசைல், எந்த விதமான ஆயுதங்களும் அந்த கப்பலில் இருக்காது. இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி பிராக்டிஸ். எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு கப்பல் மீது இதில் 200க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ்கள் இருந்தார்களோ அவர்கள் மீது ஒரு கோழைத்தனமான நாடு அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இங்கே விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்த சம்பவம் 15 நாட்களாக இந்த கப்பல் இந்திய எல்லைக்குள் தான் இருந்தது. மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவின் பிரசிடென்ட் ஜனாதிபதி திரௌபதி மர்முவின் தலைமையில் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. இட் இஸ் நாட் a small thing. Please understand this. ஒன்று, அமெரிக்கா இந்திய எல்லைக்குள் புகுந்து இந்தியாவுடைய கெஸ்டை அடித்தது. 2வது, நரேந்திர மோடி
அல்ல ஒட்டுமொத்த ரெஜீம், ஒட்டுமொத்த கவர்மெண்ட் கீப்பிங் சைலன்ஸ் ஹியர். மூன்றாவது, இது சாதாரணமாக நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. உலக நாடுகளை நீங்க அழைத்திருக்கிறீர்கள். ஒரு நாடு 2 நாடு அல்ல, 70 நாடுகளை நீங்க அழைத்திருக்கிறீர்கள். அனைவரும் இங்க வந்திருக்கிறார்கள். உங்களை நம்பி வந்து திரும்பி போன கெஸ்ட் மீது தாக்குதல் நடந்த பின்பு கூட இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம், நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார் என்றால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சொல்லுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இந்த வழியாக எங்களுடைய சேனல் படிப்படியாக மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது. அதை மறக்காமல் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் இப்போதான் அவரை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க வைத்தார். நிதிஷ்குமாரை பதவி விலக சொல்லி இப்போ பிஜேபி பீகாரை பிடிக்க போகிறது. இந்த இடத்தை மிக கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். இட் இஸ் நாட் அபவுட் நிதிஷ்குமார் எனிமோர். நிதிஷ்குமாருடைய பதவி போகவில்லை. நரேந்திர மோடி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய சேரை பறித்திருக்கிறார். திஸ் இஸ் வாட் மை டுடேஸ் செகண்ட் டாபிக் இஸ். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்தியாவை பார்த்து பேசிய அந்த வார்த்தை, நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு முன்பு காலை விரித்து வைத்திருக்கிறார் என்று. எவ்வளவு கேவலமான விஷயம் என்று பாருங்கள். They suck the life out of this country, and now they're looking to India to see if they could suck the life out of that country. It looks like Narendra Modi opening up his legs to Israel. Congratulations. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் 4-5 நாட்களுக்கு முன்பு 2 வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்தியா, அவர்களிடம் நாங்க வியாபாரத்தை பார்த்து விடுவோம். நாங்க தயாரிக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையுமே அவர்களை வைத்து தயாரிப்போம், அவர்களுக்கே வித்து விடுவோம் என்கிற அந்த விஷயத்தை வைத்து அந்த நாட்டின் ஜெனரல் கைத்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஊடகத்தில் நடந்த விஷயம். சோ இந்தியாவுடைய அந்த விஸ்வகுரு இமேஜ், இந்தியாவுடைய சௌக்கிதார், இந்தியாவுடைய மகாமானவ் ஸ்ரீ 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 நரேந்திர மோடி எந்த அளவில் 140 கோடி மக்களுடைய மானத்தை, மரியாதையை கப்பலேற்றி இருக்கிறார் என்று நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். I'm sorry for a long introduction, but this was required. இந்தியா, நீங்க அதை பேச ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கே உங்களை அறியாம ஒரு ஃப்ளோ ஓடுது. அவ்வளவு ஒரு எரிச்சலோ எமோஷனாக எல்லாருமே இருக்கிறோம். It is not to be emotional, sir, but இது தேவை, எமோஷன் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் நம்முடைய பாரதத்தினுடைய, நம்ம நாட்டினுடைய இறையாண்மை இன்றைக்கு காட்டில் பறக்க விடப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒரு ரௌத்திரம் வரணும், கோபம் வரணும். கோபம் வராதவன் அவன் மனிதனாக இருக்க முடியாது. நீங்கள் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எந்த அளவிற்கு நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி வழியில் போகிற வழியில் அவன் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அதில் உள்ள அந்த கப்பலில் உள்ளவங்க அவங்க செய்திகளை அறிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்ம போயிருக்க வேண்டாமா? எவ்வளவு ஒரு கேவலமான, அப்படி என்ன அந்த ஆளுக்கு ட்ரம்ப்புக்கு நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நாடு இந்தியா இப்படி என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலையை அடைஞ்சது உண்டா? இப்படி நடக்கும்னு நம்ம நினச்சி பார்த்ததம்மா. சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது போல் 12 நாட்டிகள் மைலுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு, டீகோ கார்ஷியா இருக்கணுமா அல்லது அந்த மால்டீவ்ஸில் என்ன நடக்குங்கிறத பற்றி உனக்கு என்ன வேலை? அப்போ நீ அந்த 12 நாட்டிகள் மைலோட தானே இருக்கணும்.
அந்த பக்கம் யார் வாரா இந்த பக்கம் யார் வாரா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்திய மகாசமுத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய வெளிநாட்டு கப்பல் சீனா கப்பல் வருதா இல்லையா உனக்கு என்ன அக்கறை? நீ 12 நாட்டுகள் மேலோட தானே இருக்கணும். அல்ல அது விஷயம். நீங்கள் இன்றைக்கி தப்பிக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை சரி அப்படியே இருக்கட்டும். 12 நாட்டிக்கல் மைலுக்கு அப்புறம் 50 மைல்களுக்கு அப்புறம் அல்லது 100 மைல்களுக்கு அப்புறம் வந்து எஸ்ஓஎஸ் வருது. எஸ்ஓஎஸ்னால் எங்களை காப்பாற்றுங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் ஒரு நாடு போகணுமா வேண்டாமா? தன்னுடைய கப்பற்படையை விமானப்படையை அவர்களை காப்பாற்ற அனுப்பணுமா வேண்டாமா? அதற்கு கூட லாயக்கில்லாத, அதற்கு கூட முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்கிறது என்பது நினைக்கும் போது மனம் வேதனைப்படுகிறதுங்க, மனம் வேதனைப்படுகிறது. அதில் இன்றைக்கு எனக்கு இன்னொரு செய்தி பாருங்க, அந்த ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, நம்ம தமிழ்நாடை விட சின்னதாக இருக்கும் அந்த நாடு. அது வந்து ஸ்பைன் முதுகெலும்போடு நிற்கி அந்த அங்கே போய் அங்கே மிச்சம் உள்ளவர்களை எல்லாரையும் காப்பாற்றி இன்றைக்கு கொண்டு வந்து அங்கே வந்து சேர்த்துருக்கு. நீங்கள் வந்து பத்திரமா பார்த்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு டெஹரான் சொல்கிறாங்கன்னு சொன்னால், உலகத்தில் எங்கேயோ மக்கள் மத்தியில், ஒரு ஜனநாயக நாடுகள் மத்தியில் இன்றைக்கி இலங்கை உயர்ந்த நாடாக இன்றைக்கு நிற்பதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு நானலைந்து கூட்டுச்சரா நாடுகளினுடைய ஒரு தலைமை பீடத்தை நாம் வந்து வகித்து வந்த நாம், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ஏன் லால் பகதூர் சாஸ்திரி, இவர்களெல்லாம் மதிக்கப்படக்கூடிய ஒரு பிரதம மந்திரியாக இருந்த இந்த நாடு இப்படிப்பட்ட சூழலுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, கூட்டுச்சேரா நாடுகளினுடைய தலைவனாக இருந்த நம்ம போய் இப்போ நேரு பேசினார்னா எல்லா நாட்டுக்காரங்களும் கேட்பாங்க. கென்னடிக்கு நண்பராக இருந்தார், கோசிஜினுக்கு குருஷேவுக்கு நண்பராக இருந்தாங்க, சௌவன்லாய்க்கு அங்கே சைனாவில் நண்பராக இருந்தாங்க, சுகர்னோ, எல்லா நாடுகளும் வந்து அங்கே தலைவணங்கி இருந்தாங்க நம்முடைய தலைவர்களுக்கு. இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு சின்ன வந்து பங்களாதேஷில் வந்து பாகிஸ்தான், நம்முடைய எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அந்த 2ஆவது நம்ம உடைக்கும் பொழுது, பங்களாதேஷ் யுத்தத்தை நடக்கும்போது எல்லா நாடுகள்கிட்டையும் போய் நம்ம சொல்லும் பொழுது நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மரியாதை நம்ம நாட்டின் மீது இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கே போயிருக்கு, இலங்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதை விட இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில் வந்த செய்தியை நான் பார்க்குறேன். ஒரு முக்கியமான, அதாவது இந்த கப்பலில், அதாவது இந்த ஈரானிய கப்பலில் அடிபட்டு அந்த மூழ்கிய பிறகு அதில் காப்பாற்றப்பட்ட அந்த மாலுமிகள், அந்த வீரர்களை தாண்டி இன்னொரு செய்தியையும் இந்த இலங்கை செய்திருக்கிறது. இன்னொரு ஈரானிய கப்பல், அந்த கப்பல் வந்து அங்கே உள்ளவங்க எங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் சிக்னல், அதாவது எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்கேயாவது அந்த பெட்ரோல் மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கணும், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே, இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்த உடனே இலங்கை அரசாங்கம் வாங்க ட்ரிங்காம்பனி மிகப்பெரிய இலங்கையில் ஒரு துறைமுகத்தில் வந்து அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். 2ஆவதாக உள்ள கப்பல், ஈரானிய கப்பலுக்கு இலங்கை இடம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அதுவும் போர்க்கப்பல், டிஸ்ட்ரெஸ் சிக்னல், அதாவது ஒரு ஆபத்து, நாங்கள் எங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் காப்பாற்றிருக்காங்கன்னு சொன்னால், இலங்கை எங்கே, சின்ன நாடான இலங்கை எங்கே, ஒரு தனித்துவமான இறையாண்மை, எவருக்கும் பயப்படாமல் நிற்கக்கூடிய அந்த தன்மை எங்கே? இன்னைக்கு பெரிய நாடு, நீ என்ன 500 ட்ரில்லியன் டாலர் எது இருந்தால் என்ன, நீ அதாவது எவ்வளவுதான் பெரிய நாடாக இருந்தாலும் இன்றைக்கு அமெரிக்கா உலக ஏகாதிபத்தியம்னு உலக நாடுகளால் காரி துப்பப்படுது இல்லையா, அந்த இடத்தை விட நீங்கள் கீழ்த்தரமாக போயிட்டீங்கன்னு நினைக்கும் போது தான் இன்றைக்கு வருத்தமாக இருக்குது. வரிசையாக சொன்னீங்க நீங்கள், அதில் இன்னும் செய்தியை நான் சொல்லி ஆகணும். 1 2 இல்லை, ஒரு பட்டியலே போடலாம். இன்றைக்கு வந்து அவர் வந்து அமைதியாக, எந்த அளவுக்கு அமைதியாக இருந்திருக்கிறாரு நம்ம மோடிஜி, எதற்குமே வாய் திறக்கலை அப்படிங்கிறத மாதிரி சொல்லும் பொழுது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் வந்து 90 தடவை சொல்லியிருக்கிறாருங்க. 90 தடவை அந்த அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு. இவங்க நம்முடைய பிரதமர் ஒரு வார்த்தை அது குறித்து பேசவில்லை. ஈனஸ்வரத்தில் மெதுவாக இந்த செக்ரட்டரிஸ் வந்து அப்படிலாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதுபோல் நம்முடைய வரியை அதிகப்படியாக உயர்த்தி
எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க பார்த்தீங்களா? வந்து 0லிருந்து 3% வரி தான் நம்முடைய பொருள்களுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு இருந்தது. 0லிருந்து 3%. அந்த வரியை 25% ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் நீ என்ன வாங்கினேங்கிறதுக்காக இன்னொரு 25% தண்டனை ஆக்கி 50% தண்டனை ஆக்கி அதுக்கப்புறம் 18% குறைச்சி இது 25 போட்டு அப்புறம் இன்னொரு 25 போட்டு 50 ஆக்கி அப்புறம் அதிலிருந்து ஒரு 18 குறைச்ச உடனே சபாஸ் சபாஸ் வெற்றின்னு சொல்லிட்டு நம்முடைய ஐயா பிரதமர் 56 இன்ச்சு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இப்படியா நீங்கள் நடப்பீங்க? அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ஸ்டிக் பேக் டு த இஷ்யூ வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். நிச்சயமாக டேரிஃப் ஃபார் இது எல்லாமே ஒரு இல்லை, அது இல்லைன்னு நான் சொல்ல அந்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஒரு வரிசை சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்ல இவர் அமைதியா இருக்காருங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் முக்கியம். இந்த இடத்துல நாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு மேசிக்கர் நடந்திருக்கிறது. இந்த கப்பலை அடித்த போது ஒரு மேசிக்கர் தான் பார்க்கணும். பிகாஸ் ஆயுதம் இல்லாத ஒரு எந்த விதமான ஆயுதமும் இல்லாத சோல்ஜர்ஸ், 200க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ், ஆயுதமே இல்லாத ஒரு போர்க்கப்பல் இன்னொரு நாட்டின் எல்லைக்குள் புகுந்து அந்த நாட்டின் கெஸ்டை நீங்கள் அடிச்சிருக்கிறீர்கள். இதை தாண்டி மிக கோழைத்தனமான விஷயம் வேறு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்தியா அமைதியாக இருப்பதால் இந்தியாவிற்கு வரக்கூடிய, பிகாஸ் இந்த போர் ஏதோ ஒரு நாட்டில் நடந்ததாக பல நபர்கள் நம்பி வருகிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு அந்த போர் வந்து விட்டது. இதை நீங்கள் நம்ப வேண்டும். நம் வீட்டு வாசலை அந்த போர் தட்டி கொண்டிருக்கிறது. எப்படின்னு நீங்கள் பாருங்க. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இதை முற்றிலுமே முடக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கப்பல், கச்சா எண்ணெயை கொண்ட கப்பல் அங்கே தங்கி நிற்கிறது. சைனாவுடைய கப்பல்கள் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து வெளியே போக வேண்டுமா, வேற எந்த நாட்டின் கப்பலையும் நாங்கள் விட மாட்டோம். இதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் இந்தியன் நேவி, ஜஸ்ட் இமேஜின், இந்தியன் நேவி, இந்திய போர்ப்படை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல இருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு எந்த அளவில் அடி என்று நீங்க பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கான, நாட் 1-2 crores, 10,000 crore rupeesக்கான பொருட்கள் அந்த கடலில் இன்னைக்கு தேங்கி நிற்கிறது. இதே ஈரான் இந்திய நேவி மீது திருப்பி அடிச்சால், இந்திய அந்த கப்பல்கள் மீது திருப்பி அடிச்சால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இட்ஸ் a very crucial stage where we are today. ஒரு பக்கம் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை முடக்கி இருக்கிறது. எந்த விதமான கச்சா எண்ணெயும் வராது. இன்னைக்கு வெளிவந்த செய்தியை நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யா புதின் கேஸை முடக்கி இருக்கிறார். there is no more gas from Russia anymore. ஏதோ போனா போகட்டும்னா இந்தியாவிற்கு உங்களுடைய பேர் எங்களுடைய நோட்புக்ல இருக்கு, அதனால நாங்க உங்களுக்கு இந்த கச்சா எண்ணெயை கொடுக்க போயிட்டு போங்கன்னு, பொழைச்சு போங்கன்னு கொடுத்துருக்குறது. திஸ் இஸ் வாட் சிச்சுவேஷன் டுடே. நரேந்திர மோடி என்ன செய்கிறார்? நரேந்திர மோடி தன்னுடைய சூப்பர் பாஸான டொனால்ட் ட்ரம்ப்புடைய காலில் போய், ஐயா சாமி கொஞ்சமா ஒரு 10-15 லிட்டர் மட்டும் ரஷ்யாக்கு இருந்து வாங்கிறவா. அண்ட் Trump is quiet. Trump is quiet. Trump didn't say anything. He says, you are at my mercy. You are at my mercy. And this is what the word is. Now I'll come to another point. அமெரிக்கா, இஸ்ரேல் நட்பு நாடுகள், இந்தியாவுடைய புதிய நட்பு நாடுகள். ஒரு பக்கம் நேதன்யாகு, இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப். நரேந்திர மோடியை எந்த அளவில் அடிமைப்படுத்தி வருகிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு, இன்னைக்கு நேற்று அல்ல, 2006ஆம் ஆண்டு ஈரான்ல இருக்கக்கூடிய சபஹார் போர்ட்டிற்கான அந்த விதையை நாம் விதைத்தோம். 2016ஆம் ஆண்டுல இருந்து இந்தியா ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த சபார் போர்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வருகிறது. அது இந்தியாவுடைய போர்ட், இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டி. 35,000 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த போர்ட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த போர்ட் வழியாக இந்தியாவிற்கு வரக்கூடிய நன்மை என்ன? பாகிஸ்தானை பைபாஸ் செய்து ஆப்கானிஸ்தான் வழியாக, ஈரான் வழியாக ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்,
இந்தியாவிற்கு ஒரு புதிய வழி கிடைத்திருக்கிறோம் இந்த போர்ட் வழியாக. அதாவது இந்தியாவுடைய ட்ரேடை சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம். டெஃபினெட்லி ஐ வில் கிவ் கிரெடிட் டு நரேந்திர மோடி ஃபார் டூயிங் திஸ். நரேந்திர மோடி தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் தட். பட் வாட் ஹேவ் யூ டன்? இன்னைக்கு அந்த போர்ட் என்ன ஆனது? இன்றைக்கு அந்த போர்ட்டை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? அமெரிக்கா செட் go back. நரேந்திர மோடி said yes sir, I surrender. And இதே இஸ்ரேல் and அமெரிக்கா they both hit the Chabbar port. இன்னைக்கு சப்பார் போர்ட்ல அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலோட பாம்பிங் விழுந்திருக்கிறது, completely tarnished. And Narendra Modi is quiet. And I don't know for what he is quiet. India's foreign policy, India's defense minister, India's home minister, India's prime minister. அண்ட் இந்த இடத்துல ஃபைனான்ஷியலியும் நாம் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். எக்கனாமிக்கலி வி ஆர் கோயிங் ஆன் த பேக் ஃபுட். அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், வேர் ஆர் ஆல் தீஸ் பீப்புள்? தெர் இஸ் நோ க்ளூ அபவுட் தட். சார், ஒரு நீண்ட அலிகேஷன்ஸ் இந்தியா மீது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடியுடைய இந்த அமைதியை பார்த்து. நீங்கள் சொன்னபடி அது டேரிஃப் வாராக இருக்கட்டும், அது எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், அது விவசாயிகளுக்கு எதிராக வந்த பாலிசிக்களாக இருக்கட்டும், அது இந்த ட்ரேட் வார்லையும் அது நடந்திருக்கிறது. இதை தாண்டி ஈரான் விவகாரமாக இருக்கட்டும், ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது என்பது இருக்கட்டும், ஏராளமான அலிகேஷன்ஸ் இருக்கு. நரேந்திர மோடி இந்த அளவில் வாயடித்து போன காரணம் என்ன? எதற்காக இந்த அளவில் இந்தியா பேக்ஃபுட்டில் இருக்கிறது? அதை விட இன்னும் கூடுதலாக நான் சொல்லணும் ஒரு விஷயம். பொலிட்டிக்கலாகவே மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையை நான் நினைத்தால் அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன முடியும்? எவ்வளவு அசிக்க ஒரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட உன்னை அழிச்சிருவேன், உன்னுடைய வெளியே அம்பலப்படுத்திடுவேன்னு சொன்னா அவனுக்கு வேகம் வரும், கோபம் வரும். நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு அந்த கோபம் வரலன்னு சொன்னா அப்போ என்ன நடக்கு? அப்போ தான் இங்கே வந்து நீ எப்ஸ்டீன் ஃபைல் வந்து இது காரணமாக இருக்குமோ? அதாவது ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த கிரைமுக்கான காரணம் என்னன்னு காவல்துறை கண்டுபிடிக்கும் பொழுது நோக்கத்தை கண்டுபிடிப்பாங்க. இது என்ன நோக்கமா? இது வந்து ரேப்புக்காக நடந்ததா, அல்லது பணத்துக்காக நடந்ததா, அல்லது வந்து வேற பகை, நீண்ட நாள் பகையா? அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவ்வளவு தூரம் வந்து இந்த மழுங்கி நம்முடைய பிரதமர் இருக்காருன்னு சொன்னால் அதுக்குடைய காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கும் பொழுது பணமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அவருக்கு வேறு ஏதாவது ஊழலை சிக்கியிருப்பாரா? இங்கே உள்ள எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படிலாம் ஊழலில் இருந்து பெரிய விஷயங்கள் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அம்பானி அதானிக்கு அவருடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக அதில் கொஞ்சம் நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் அதையும் விட அவருடைய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பானிக்கும் இவருக்குமான ஒரு ஆபத்து அந்த எப்ஸ்டீன் ஃபைலில். அதுதான் இன்றைக்கு ட்ரம்ப்பை வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த அமெரிக்க மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டு இருக்கு. ட்ரம்ப்புடைய பெயர் வந்து எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்குது. சிறு பெண் பிள்ளைகளோட அசிங்கமாக ஆபாசமாக உறவு இருந்ததாக ஃபைல் வந்திருக்கு. அதான் அம்பானியுடைய பெயர் இருக்கு, நெதன்யாகுவுடைய பெயர் பல இடங்கள்ல அந்த ஃபைல்களில் இருக்கு. மோடியினுடைய பெயரும் அதில் அடிபடுதுன்னு சொல்லும் பொழுது இங்கே தான் வந்து நாம் எவ்வளவுதான் நீ அணுகுண்ட வச்சுருந்தாலும், நீ மிகப்பெரிய நாடுன்னு சொன்னாலும் இப்படிப்பட்ட ஒரு அம்பலம். அதனால திரும்ப சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அம்பலப்படுத்திடுவேன்னா எப்படிப்பா அரசியல் வாழ்க்கையை, என்னுடைய நாட்டு தலைவனுடைய அரசியல் வாழ்க்கையை ட்ரம்ப்பே நீ எப்படி அம்பலப்படுத்த முடியும், எப்படி அழிக்க முடியும் என்ற கேள்வி எனக்கு வருமா வராதா அப்படின்னு சொன்னால், என் தலைவனுடைய ஏதோ ஒன்று குடும்பி ஓன்ட்ட இருக்குது அப்படிங்கிறதானே நான் எனக்கு இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்க முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இதை விட இன்னும் சில செய்திகள் பாருங்கள். இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர் ஒருத்தர் இஸ்ரேலுடைய தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கார். என்ன தொலைக்காட்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் கட்டளையிட்டால், யாரு? இஸ்ரேல் கட்டளையிட்டால் இந்தியா நாங்கள் கேட்கிற ஆயுதங்களை தயார் செய்து கொடுக்கும் என்று டிவி பேட்டியில் அறிவிக்கிறாரு.
இராணுவ தலைவர், இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர். அது மட்டுமல்ல, அமெரிக்கா ஒரு அறிவிப்பை, அதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிக்கையே கொடுத்துருக்கு. இங்கே தகவல் வெளியே வரல. என்ன அறிவிக்கைன்னு சொன்னால், இந்த இராணுவ தலைவர் பேசிய அந்த வீடியோவை பற்றி நான் தொடக்கத்திலும் கூறினேன். அந்த வீடியோவை முதல்ல நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை நாங்கள் போட்டு காட்டுறோம். அந்த வீடியோ பாருங்கள். எந்த அளவில் இந்தியாவை, மோடியை கேவலமாக எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த 140 கோடி மக்களை இழிவுபடுத்தி கைத்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரணமான, இன்னும் 1 கோடி மக்கள் கூட இந்த நாட்டில் கிடையாது. இஸ்ரேலில் ஹார்ட்லி தே ஹாவ் 90 லேக் பாப்புலேஷன். அந்த 90 லட்சம் பாப்புலேஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதில் கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நாங்கள் இஸ்ரேலிலேயே இருக்க விரும்பவில்லை, நாங்கள் வேறொரு நாட்டிற்கு அகதியாக போக தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தைரியத்தை பாருங்கள். இந்தியா போன்ற நாட்டை எந்த அளவில் பேசியிருக்கிறார்கள் இந்த வீடியோவை பாருங்கள். יש משהו מעניין אפרופו עכשיו ההסבר שאנחנו חושבים ונותנים לעם ישראל, אזעקה ראשונה, אזעקה שנייה, שאר המדינות שהותקפו ברחבי המפרץ רבתי, אין להם. תכף נראה גם מה קרה להם. לחלקם אין בכלל הגנה ולחלקם גם יש הגנה התראה. ומשפט אחד רק בזה, מערכות הביטחון הישראליות בשנים הקרובות יהיו מאוד מאוד עסוקות בלמכור מערכות נשק. חד משמעית. אין פסי ייצור. יש, בהודו, לקחנו את כל הודו. תשמע, אנחנו צריכים 1,400,000,000 שיצרו לנו, אתה מבין, לכל העולם. கூடுதலாக அந்த வீடியோ சொன்னீங்க, கூடுதலாக ஒரு செய்தி பாருங்க. இன்னும் இப்படி நமக்கு வந்து இது ஒரு ஃபைல்ஸ் மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் பொழுதுக்கு. என்னன்னு சொன்னா, வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அழிஞ்சு விட்டது கிட்டத்தட்ட. எதுவும் அவங்க பயன்படுத்த முடியாது, அவங்களுக்கு இடமும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் யுஎஸ் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த யுத்தத்தில் துறைமுகங்கள் வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை நான் பயன்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்க அவன் சொல்றான். யார் அங்கே சொல்லும் பொழுது இங்கே நம்முடைய ஐயா வாயை திறக்கலை. கொடுத்தியா, கொடுக்கலையா, கொடுத்தேன்னா ஏன் கொடுத்த, எப்படி கொடுத்தேன்னு சொல்லணுமா வேண்டாமா? அவர் பாட்டுக்கு 90 முறை இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் நிறுத்தினேன் என்று இதுபோலையும் அவர் சொல்லிகிட்டு இருக்காருங்க பொழுதுதான் வந்து இன்றைக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய சிக்கலில் வந்து நாம் வந்து நம்முடைய இறையாண்மை, நம்ம இந்திய நாட்டு மக்கள் 140 கோடி மக்களினுடைய அவமானம்ங்க. நம்ம எல்லாருடைய மானமும் கப்பலில் ஏறி கொண்டிருக்கிறது உலக நாடுகள் மக்கள் முன்னால். ஆனால் ஒரு விஷயம் பார்த்துடுங்க, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ட்விட்டர்கள் மற்ற விஷயங்கள்லாம் போடும்போது உலகத்தில் பல நாடுகளில் வந்து இந்தியா இப்படி நீங்கள் சொன்னீங்களே, ஒரு யாரோ ஒரு பெண்மணி ஜேர்னலிஸ்ட்டு சொல்லும் பொழுது வந்து உங்கள் நாட்டு தலைவர் என்ன செஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியா காலை விரிச்சிட்டு இருக்காருன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்களே, அப்படி உலக நாடுகளில் ட்விட்டரில் போடும்போது இந்தியா இப்படி செஞ்சுருக்கேங்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் உள்ள தற்போதைய பிரதமர் நீக்கப்பட்டு விட்டால் இந்தியா சரியாகிவிடும் என்கின்ற ஒரு கருத்து அங்கே வந்து ட்விட்டரில் வரும் பொழுது மனதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு இதமாக இருக்குது. நம்ம இங்கே மோடிக்கு எதிராக ஃபைட் பண்ணுறது வேற, சர்வதேச நாடுகளில் அப்போ இந்திய மக்களின் மீது அந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இவங்க வந்து நல்லவங்க, ஏதோ ஒரு காரணத்தில் இந்த ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிற அப்போ நீங்கள் உங்களுடைய கடமை நமக்கு வந்து அவங்களுக்கு வலியுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதாவது ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம தலையில் கொட்டி சொல்கிற மாதிரி இருக்கு. ஏய் மாற்றுங்கடா உங்கள் பிரைம் மினிஸ்டரை அப்படின்னு சொல்கிற மாதிரி, சொல்லாமல் சொல்கிற மாதிரி நமக்கு இருக்குது. இந்த ட்விட்டர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இதில் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்பெயினில் வந்து ஒரு பிரதம மந்திரிங்க, அவர் வந்து ஸ்பெயின் வந்து ரொம்ப சின்ன, ஐரோப்பா சேர்ந்தே இந்தியா அளவு தான் இருக்கும். ஸ்பெயின் வந்து ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி சொல்கிறாரு, எந்த நீ போடுற அமெரிக்கா அதாவது ஆரம்பித்திருக்கிற யுத்தம் என்பது நியாயமான யுத்தம் இல்லை, இந்த யுத்தத்திற்கு ஆதரவாக எங்கள் இடத்தை பயன்படுத்த முடியாதுங்கிற ஸ்பெயின் பிரதமர், இவர் பேர் பெட்ரோ சான்செஸ்ங்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறாரு. உலகம் முழுக்க அவருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆரவாரம்
மக்கள் எல்லாம் வந்து சரியான தலைவராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படி இலங்கையை இன்று உலகம் முழுக்க வந்து இன்றைக்கு கொண்டாடுறாங்களோ அதுபோல் ஸ்பெயின் தலைவரை வந்து இன்றைக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இதில் ஒரு செய்தி நான் சொல்லணும் பாருங்கள். அதாவது ஒரு விஷயத்தில் இந்த சிஸ்டம், ஜனநாயக சிஸ்டம்னு சொல்கிற விஷயத்தில் இந்தியாவை விட அமெரிக்கா பரவாயில்லாமல் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நேற்று வந்து ஒரு செய்தி பார்த்தேன். ஜேர்னலிஸ்ட்டு பிரசிடென்ட் CNN ஜேர்னலிஸ்ட்டு வந்து இப்போ ட்ரம்ப்கிட்ட கேட்குறாங்க, நோ 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 ஐ வில் நாட் அலவ் யூ, ஐ வில் நாட் அலவ் யூ அப்படின்ட்டு இருந்தா, நீ என்ன அலோவ் பண்ணுறது, நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஜேர்னலிஸ்ட் வந்து பிரசிடென்ட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுது நாம் அப்படி நினச்சே பார்க்க முடியல. இப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நம்முடைய பிரதம மந்திரிகிட்ட பேச முடியுமா அப்படின்ட்டு. இங்கே ஏதாவது ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது, அமெரிக்காவில் ஒரு யுத்தம் நடக்கும்போது ஜேர்னலிஸ்ட் எதிராக பேசுகிறாங்க. உன்னுடைய நீ அந்த நாட்டு தலைவர், நீ எடுத்த முடிவு தப்புங்கிறாங்க. யார்கிட்ட கேட்டு முடிவெடுத்துங்கிறாங்க, செனட்டிட்ட கேட்டியாங்கிறாங்க, காங்கிரஸ்கிட்ட கேட்டியாங்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த அந்த யுத்தத்துக்கு எதிராக அந்த மக்கள் கிளர்ந்து எழுறாங்க. ஆனாலும் அங்கே வந்து அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு பெருமளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம நாட்டில் ஒரு யுத்தம் நடக்கு, ஏதோ ஒரு நாட்டுக்கும் நமக்கும் யுத்தம் நடக்குன்னு சொன்னால் அந்த யுத்தத்தில் வந்து நம்ம சரியாக செஞ்சோமா இல்லையான்னு கேள்வி எழுப்பினாலே, அது எதுக்காக நடந்ததுன்னு கேட்டாலே தேச துரோகிங்கிறான். அப்போ நம்மகிட்டையும் நம்ம ஆட்கள்கிட்டையும் மற்ற நேரத்துலலாம் குறை சொல்கிறது சரிதான், யுத்தம் நடக்கும்போது குறை சொல்லலாமா? அப்போது யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே குறை சொல்கிறான், அது நியாயத்தை பார்க்குறான். அப்போது நியாயம் அநியாயம் என்பது ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து விட்டால் அடிபட்டு போய்விடும் என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்றைய யுத்தம் எப்ஸ்டீன் ஃபைல்களை காலி பண்ணுவதற்காக ட்ரம்ப்பால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது கூட இன்றைக்கு ஒரு வலுவான கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல I want to show you a poster, a tagline of Indian Navy. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள், இந்திய நேவியோடைய அந்த அடையாளம் தைரியமாக எந்த அளவில் இந்தியன் ஓஷனை பாதுகாத்து வந்தது என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கார்டியன்ஸ் ஆஃப் த சீ, டிஃபெண்டர்ஸ் ஆஃப் த நேஷன். திஸ் இஸ் வாட் த டேக்லைன் ஆஃப் இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஓஷனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்தியன் ஓஷனுடைய டிஃபெண்டர்ஸ்கள் நான் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கும்போது, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஏதோ ஒரு நாட்டிலிருந்து தன்னுடைய சப்மரீனை அனுப்பி அந்த சப்மரீனை வைத்து உங்களுடைய கெஸ்ட்டை அடிச்சிருக்கிறார்கள். அண்ட் இது வந்து வெறும் வாய் வார்த்தைக்காக எழுதியிருக்கிறீர்களா அல்ல, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இருக்கிறது. இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நிச்சயமாக எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப் போகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நான் தான் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினேன், சீஸ்ஃபயரை நடத்தினேன் என்று கூறினார். ஐயா சொன்னபடி 90க்கும் மேற்பட்ட முறை. நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை பொலிட்டிக்கல் கரியரையே முடித்து விடுவேன் என்று கூறுகிறார். நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். இதே டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது டாரிஃபை போடுவேன், இந்திய பொருளாதாரத்தை அழிப்பேன் என்று மிரட்டி வருகிறார், மிரட்டியும் விட்டார். நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். இதை தாண்டி இந்தியாவுடைய ட்ரேட் டீல் ஒரு அடுத்த கட்ட அத்துமீறல், அப்பவும் நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். அப்போ நரேந்திர மோடி ஒவ்வொரு இடத்துலையுமே அமைதியாக இருக்கும்போது, ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த விதமான கேள்வி எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காத போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயத்தை நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நரேந்திர மோடி தன்னுடைய சேரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்திய மக்களை திசை திருப்புவதற்காக இன்னொரு சதிவேலையை பார்த்திருக்கிறார்கள். திடீர் என்று நேற்று பார்த்தீர்கள்னா நிதிஷ்குமார் பீகாரின் பர்மனன்ட் சீஃப் மினிஸ்டர், ஏன்னா இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சி தாவிட்டே இருப்பார். எஸ்டர்டே our man went to Rajya Sabha and he's filling the nomination in Rajya Sabha.
சரி, பீகார்ல என்ன நடக்கும்னு நீங்க பார்த்தீர்கள்ல? பீகார்ல இதற்கு மேல் பிஜேபி சீஃப் மினிஸ்டர், 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் who are from JDU it seems. And JDUல இருக்கக்கூடிய மக்கள், ஸ்பெஷலி இட் இஸ் அகேன்ஸ்ட் த மேண்டேட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பீகார். நிதிஷ்குமாரை நம்பி அவருக்கு ஓட்டு போட்ட நபர்களை, அவர்தான் அடுத்த சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறார், அவர்தான் இருப்பார் என்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டிய பிஜேபி 2-3 மாதத்திற்குள்ளேயே அந்த மேண்டேட்டை பறித்து இன்னைக்கு அவரை ரோட்டில் நிற்க வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கு. இப்படி தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி நரேந்திர மோடி மீது, அவருடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப் மீது கேள்விகள் எழும்பும் போது, இதற்கு மேல் he is not fit to be a prime minister of India என்கிற அந்த கேள்வி எழும்பும் போது ஏராளமான பக்தர்கள், முக்கியமாக எங்களுடைய சேனலில் நீங்கள் பார்த்தீர்களா, கீழே வந்து இந்த சேனல் ஆன்டி பிஜேபி, ஆன்டி நரேந்திர மோடி என்று எடுத்துக்காட்டப்பட்டது. அதனால் தான் எங்களை முடக்கக்கூடிய வேலையும் பார்த்தார்கள். பட் உண்மை அது கிடையாது. இதே நாளைக்கு வேறொரு அரசியல் கட்சி வந்தால் இதே போன்ற விமர்சனத்தை நாங்கள் எடுத்து வைப்போம். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பத்திரிகையாளர்களுடைய தர்மம். ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கேள்வி கேளுங்கள். இன்னைக்கு நரேந்திர மோடி, நாளைக்கு வேறொரு கட்சி வந்தால் அந்த கட்சியிடமும் இதே போன்ற தைரியமான கேள்விகள், ஆழமான கேள்விகளை நாங்கள் கேட்போம். இப்போ அதே நபர்கள் கீழே வந்து நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஏதோ ஒரு மனப்பிரமையில் நாங்கள் உங்களை கரிச்சு கொட்டிட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் நாட் த ஃபேக்ட். வாட் யூ ஷோயிங் இஸ் த ஃபேக்ட். திஸ் இஸ் வாட் வி வாண்டட். அண்ட் இந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷனில் இந்தியாவுடைய எக்கனாமிக் பாலிசிஸ், ஃபாரின் பாலிசிஸ், இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர் நேஷன்ஸ், இந்தியாவுடைய டிஃபென்ஸ், இன்னைக்கு பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், இது போன்ற நாடுகள் கூட நம்மளை பார்த்து பயப்படுவதில்லை. காரணம், we have a weak and compromised prime minister. இந்த வீடியோவில் பல விஷயங்கள் பேசுவதற்கு, ஆனால் ஒரு நீண்ட வீடியோவை மாறி போகும். அதனால் இன்னொரு வீடியோவில் பல விஷயங்களை அலசப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய நேரத்தை கொடுத்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை பகிர்வதற்கு நன்றி. பிகாஸ் நிறைய பேர் இப்போ பகிர ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்களுடைய வீடியோ, எங்களுடைய growth படிப்படியாக அதிகரித்து வருகிறது. உங்கள் அனைவருக்குமே ஒரு நன்றி. ஒரு செய்தி நான் சொல்லணும். கொமேனி, ஈரானுடைய மத தலைவர், அவர் இறந்ததற்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. எஸ், அது முக்கியமான செய்தி. ஒரு உலக நாடுகளில் எல்லா தலைவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. 4 நாள் ஆயிருக்கு. 4 நாள் ஆனதுக்கு 7வது நாள் இல்லை இவங்க நான் சொல்றேன், 4 நாள் ஆனதற்கு பின்னால, இன்றைக்கு 7வது நாள், 4 நாள் ஆனதற்கு பின்னால நம்முடைய நாட்டு அந்த ஃபாரின் செக்ரட்டரி, வெளிநாட்டு தூதுவர் செயலாளர் வந்து டெல்லியில் உள்ள ஈரானிய அந்த தூதரகத்தில் உள்ள அந்த கண்டன புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் இந்தியா உங்களுடைய தலைவர் இறந்ததை கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி காதோட காது வச்ச மாதிரி எழுதிட்டு வர்றாங்கன்னா, என்ன நாடையா இது? இப்படியா ஒரு உலகத்தில் ஒரு நாட்டினுடைய மாபெரும் தலைவர், உன்னுடைய நட்பு நாடாக இருந்த நீ, அந்த நட்புக்கு அடையாளமாக பரிசாக ஒரு குர்ஆன் வழங்கிய அந்த தலைவனுடைய படுகொலை, அந்த படுகொலையை கண்டிக்காமல் 4 நாட்கள் கழித்து காதோடு காது வைத்த மாதிரி, அதுவும் உன்னுடைய வெளியுறவு அமைச்சர் கூட இல்லை, நீ கூட இல்லை, பிரதம மந்திரி கூட இல்லை, ஒரு செயலாளரை விட்டு ஒரு கையெழுத்து போட சொல்கிறீங்களே, இதை விட கேவலம் உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ரொம்ப வருத்தமாக இருக்கிற மக்களே, என்ன செய்கிறது? ஆனாலும் நாம் இவர்களோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். இவர்களை என்ன அடுத்த நம் மக்கள் தான் நாம் முடிவு கட்டியாக வேண்டும் என்ற வகையிலே தோழர் ராகுல் போல ஊடகவியலாளர் அவர் சொன்னார், இதை பிஜேபியை எதிர்ப்பது எங்கள் நோக்கமல்ல, ஆனால் ஊடகவியலாளர் என்கின்ற வகையில் ஆட்சியில் யார் இருந்தாலும் அவர்கள் செய்கிற தவறை சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுபோல் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உழைக்கும் மக்களினுடைய நலனை பிரதிபலிப்பவர்களாக, அது எந்த கட்சி இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் அவர்களுடைய நலனுக்கு எதிராக, இந்திய நாட்டினுடைய நலனுக்கு எதிராக யார் என்ன சட்டங்கள் போட்டாலும், என்ன அந்த கொள்கைகளை அமல்படுத்தினாலும் அதை நாங்கள் துணிச்சலோடு
கடைசி வரை அதை எதிர்ப்போம், அதற்காக மக்களை அணிதிரட்டுவோம் என்றும் இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.